ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிக் பாஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ரவீனா லவ் ஸ்டோரி தான். ஸோ மணி ரவீனா லவ் ஸ்டோரி வந்து இப்போ நிறையா கன்ஃபியூஷனாகவே தான் இருக்கே தவிர, அது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இல்லை. நம்ம பிக் பாஸில் நிறையா லவ் பார்த்துருக்கோம். பட் ஆனால் அவங்களுக்கெல்லாம் உள்ளதான் லவ் வந்துச்சா, இல்லை லவ் நடிச்சாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. பட் சண்டைலாம் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக லவ்வர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்க ரெண்டு பேருமே. பட் ஆனால் அந்த ஹைட் பண்ணிடணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ ஹைட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் ஹைட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா திரும்பவும் அது இல்லை ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு இப்போ மணி ஐஷு கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ஆமாம், இது இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பரான சேனலாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஒன்று அழகான லவ்வர்ஸாக ஸ்க்ரீனில் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா லவ்வர்ஸ் நாங்கள் வெளியே தான் வந்திருக்கிறது கேம் விளையாட தான் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே இல்லாமல் ரெண்டு பேரும் பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தோட கண்டென்ட்லேயுமே தேவையில்லாமல் மாட்டி முழிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களால ஸ்டாண்ட் எடுத்து இதுதான் உண்மை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு எந்த ஒரு டெசிஷனும் இல்லை. ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லே தான் ரெண்டு பேருமே சுற்றி இருக்காங்க. இதில் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக மாயா, சித்ரா, பிரதீப் எல்லாருமே அவங்கள நல்லா உசுப்பேத்தி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்படியே இவங்க ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட்டை மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸில் அவங்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடாம போனாங்கன்னா கொஞ்சம் நாள் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்ச நாள் அவங்க இருக்கலாம். பட் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க லெஸ் பெர்ஃபார்ம்டு பீப்புளாக வெளியே போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியே போகிறதுக்கான நிலைமை வரும். பட் அந்த டைமில் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பிக் பாஸ் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை, இது ஒரு முக்கியமான விஷயம் லைஃப்பில், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்க்ரீனாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அமீரன் பாவனியோட லவ் ஸ்டோரி எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனே உண்மையான லவ்வர்ஸாக பிக் ஸ்க்ரீனுக்கு போறாங்க. ஸோ இதை அவங்க நல்ல பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். ஆனால் பண்றாங்க, பண்ணுவாங்களா, இது எதுவுமே தெரியல. அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ பார்த்தாங்க, அப்புறமா ஹக் பண்ணிக்கிறாங்க, கேட்டா லவ்வர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அது தப்பா? லவ்வர்ஸ் லவ்வர்ஸ் நடந்துக்கணும். லவ்வர்ஸ் இருக்காங்க அப்படின்னா லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட் ஏத்துக்க முடியுது, நம்ம பார்க்க முடியல. எவ்வளோ கடுப்பு தெரியும். ஸோ நாங்களாம் பெருசாக பிஹேவ் பண்ணுவாங்களா இருக்கு. ஸோ இதாங்க வீட் மாயா, விசித்ரா எல்லாருமே பார்க்குறாங்க. அண்டர் ஓகே நான் நினைக்கிறாங்க. அது கொஞ்சம் பொறுமைனா அவங்களுக்கு அந்த அப்படின்றவங்களுக்கு பெரிய. ஆனால் அப்புறம் இது இவங்களோட ஒரு மேஜர் அப்படின்றது ஏதாவது கமல் சார் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாருன்னு நினைக்கும். அது எப்படியா இருந்தாலும் ஒரு சில லவ்வர்ஸ் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறேன்னா. இது வரைக்கும் பேர் நல்லா இருக்காங்களே தவிர இவங்க அப்படின்ற பாயிண்ட்ல பொசசிவ்னஸ் வரல. ஸோ அதனால போகும் அப்படின்றதுல லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தான் நான் நினைக்கிறேன். யாருக்கும் இங்கெல்லாம் லவ் அப்படியே அது எப்படி
ஓகே, விஷ்ணு கொஞ்சம் அழகாக எந்த வராது போல. ஹோப்ஸ் ஃபார் வாட்சிங்.